எந்த தாயும் எந்த தகப்பனும் தன் பிள்ளைகள் மீது அவர்கள் அன்பு கொண்டவர்களாக, அந்த பிள்ளைகள் மீது அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய இறுதி மூச்சை முடிக்கிறார்களோ, மரணிக்கிறார்களோ, அந்த பிள்ளையை விட பாக்கியம் பெற்ற பிள்ளை வேறு எதுவும் இருக்க முடியாது சகோதரர்களே. என் வாப்பா என்னை பற்றி முழுமையான திருப்தியோடு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். என் தாய் என் மீது உள்ள முழுமையான அன்பின் மூலமாக கருணை காட்டியவளாகத்தான் என் தாய் பிரிந்தார் என்று எந்த பிள்ளை மனதளவிலே உண்மையாக அதை உணர்கிறதோ அந்த பிள்ளை இந்த உலகத்திலே பாக்கியம் பெற்ற ஒரு பிள்ளை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயும் தகப்பனுடைய திருப்தியிலே தான் ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கிறது என்று சொன்னார்கள். தாயும் தகப்பன் உங்கள் மீது கோபம் கொண்டால் அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது கிடைக்கிறது, இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ் எதில் ஆரம்பமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்றால் நீங்கள் பெற்றோரை பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் கவனிப்பதிலும் தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே சில நேரம் நாங்கள் திருமணம் முடித்து வேறு வீடுகளுக்கு போயிருக்கலாம். அப்படி இருந்தாலும் எங்களுடைய தாயையும் தகப்பனை நாம் சந்திப்பதற்கென்று அன்றாடம் அவர்களோடு இன்றைக்குத்தானே நவீன தொலைத்தொடர்பு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றனவே, லைவாக பேசலாம், கதைக்கலாம். சில நேரம் எப்போதுமே அவர்களை சந்தித்து நேரடியாக உட்கார்ந்து உரையாடி அவர்களோடு உணவு உண்பது என்பது இருக்கிறதே, வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் கிடைக்க முடியாத சந்தர்ப்பங்கள் அவர்களே. இந்த உலகத்திலே மாற்றீடுகள் உண்டு. என் மனைவி எனக்கு பிடிக்கலன்னா நான் தலாக்கு சொல்லலாம், என் மனைவிக்கு என்னை பிடிக்கின்ற அவள் தலாக்கு சொல்லலாம், வேறு மாற்றீடுகள் உண்டு. ஆனால் என் தாய்க்கும் தகப்பனுக்கு மாற்றீடு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. என் வாப்பா விட்டு இன்னொரு வாப்பா எடுக்க முடியுமா? என் தாயை விட்டு இன்னொரு தாயை எடுக்க முடியுமா? வாழ்க்கையில் அதுக்கு மாற்றீடே கிடையாது சகோதரர்களே. எனவே முடிந்த அளவு அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போது அவர்களோடு உட்கார்ந்து உணவு உண்பதற்கான நேரங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர்களோடு உட்கார்ந்து பொழுதுபோக்குகளுக்கான நேரங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர்களோடு உட்கார்ந்து சுவாரஸ்யமாக குடும்பங்களோடு இருந்து கதைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது சகோதரர்களே.